ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. தொடர்ந்து காங்கிரஸ் வந்து குற்றச்சாட்டு போடுது. ஆனா ஆளுங்கட்சி எதுவுமே நடவடிக்கை எடுக்காம இருக்குது. குறிப்பா காங்கிரஸ் கட்சியின் சார்பில் புதுச்சேரி மாநிலத்துல எல்லா துறைகளிலும் ஊழல் மலிந்திருக்கிறது என்று பட்டியல் போட்டு தொடர்ந்து 3 வருடங்களாக நாங்கள் கூறி வருகிறோம். கலால் துறையில ஊழல், பொதுப்பணித்துறையில் ஊழல், குடிமைப்பொருள் துறையில் ஊழல், விவசாயத்துறையில் ஊழல், கால்நடை துறையில் ஊழல், குறிப்பா அங்கன்வாடியில பிள்ளைகளுக்கு வாங்குற பொருள் வாங்குற ஊழல், முட்டை வாங்குவதில் ஊழல், அரிசி வாங்குவதில் ஊழல். அது மட்டுமல்லாமல் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள காவல்துறை வந்து கட்ட பஞ்சாயத்து அலுவலகமாக மாறி இருக்கு. அது மட்டுமல்ல, வேலை என்று போனால் பணம் இல்லாமல் வேலை கிடைக்காது என்ற ஒரு நிலை. அது மட்டுமல்ல, குறிப்பா இந்த மின்சாரத்துறையை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய இமாலய ஊழல், இந்த மீட்டர் வாங்குற ஊழல் என்று பட்டியல் போட்டு கூறியிருக்கிறோம். ஏற்கனவே இந்த ஆட்சியாளரை எதிர்த்து பல போராட்டங்களை நாங்கள் நடத்தியிருக்கிறோம். பொதுப்பணித்துறையில 30% கமிஷன் ஒவ்வொரு கான்ட்ராக்டரும் வாங்கிக்கிறாங்கன்னு சொல்லும் பொழுது அந்த அமைச்சர் அதற்கு பொறுப்பேற்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது, அமைச்சரே உடந்தையாக இருக்கிறார் என்று சொன்ன பொழுது எல்லோரும் அதை கேட்கவில்லை. காங்கிரஸ் கட்சி பொய் சொல்லுகிறது என்று சொன்னார்கள். ஆனால் தலைமை பொறியாளரே, பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளரே கையும் களவுமாக லஞ்சம் வாங்கும் போது காரைக்காலிலே பிடிபட்டிருக்கிறார். அதிலிருந்து ஊழல் மலிந்திருக்கிறது. ஊழல் அந்த பொதுப்பணித்துறையில மிகப்பெரிய ஊழல் நடந்து கொண்டிருக்கிறது என்பது தெளிவாக தெரிகிறது. இப்பொழுது மரியாதைக்குரிய அமைச்சர் தேனி ஜெயக்குமார் துறையை பொறுத்தவரையிலும் 2024ஆம் ஆண்டு 6 டன் சந்தனக்கட்டைகள் அவருடைய குடும்பத்தினருக்கு சொந்தமான இடத்திலே உளவாய்க்கால் பகுதியிலே வில்லியனூரிலே கண்டுபிடிக்கப்பட்டது. தமிழ்நாடு வனத்துறையும் கேரள வனத்துறையும் இரண்டு அமைப்புகளும் வந்து சோதனையிட்டு அங்க சந்தன ஆயில் நாங்க தயாரிக்கிறோம் சொல்லி ஒரு போலியான பத்திரங்களை தயார் செய்து 6 டன் சந்தனக்கட்டைகள் அங்கே மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறதை பறிமுதல் செய்தார்கள். 1 டன் வச்சிருந்தாலே அல்லது ஒரு கிலோ வச்சிருந்தாலே குற்றம். சந்தனக்கட்டை அரசுக்கு சொந்தமானது. அது மிகப்பெரிய ஊழல். அது சம்பந்தமாக நாங்கள் சிபிஐ விசாரணை கேட்டோம். அமைச்சர் தேனி ஜெயக்குமார் அவர்கள் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று கூறினோம். அதற்கு இந்த அரசில் இருந்து எந்த பதிலும் இல்லை. குறிப்பா புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள வனத்துறையினுடைய அமைச்சர் திரு தேனி ஜெயக்குமார், அவர் துறையில தான் இது நடந்திருக்கு. சந்தனக்கட்டை 6 டன் சந்தனக்கட்டை அங்கே பதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. கையங்களவுமாக பிடிக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாடு வனத்துறையாக. தமிழ்நாடு வனத்துறை விசாரணை செய்கிறது. புதுச்சேரி வனத்துறை என்ன செய்கிறது? புதுச்சேரி வனத்துறை என்ன நடவடிக்கை எடுத்தார்கள்? சந்தனக்கட்டை கண்டுபிடிக்கப்பட்ட இடம் புதுச்சேரி, நடவடிக்கை எடுக்க வேண்டிய இடம் புதுச்சேரி. தமிழ்நாடு அரசு ஒத்துழைக்க வேண்டும். ஆனால் புதுச்சேரியில் உள்ள வனத்துறை நடவடிக்கை எடுக்கல. புதுச்சேரியோட முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கல. தேனி ஜெயக்குமார் அவர்கள் அப்பொழுது ராஜினாமா செய்ய வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வச்சோம். அதுக்கு எந்த நடவடிக்கையும் இல்லை. கள்ளத்தனமாக போலித்தனமான பத்திரங்களை தயார் செய்து இங்க சந்தன ஆயிலுக்கு நாங்கள் தயாரிக்கிறோன்ற பொய் பத்திரத்தெல்லாம் கொடுத்து அதை ஏமாற்றி வருகிறார்கள். அந்த விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு இடையில 2025 கடந்த மாசம் பானூர் பகுதியில 30 லட்சம் மதிப்புள்ள போலி மதுபானம் டாஸ்மார்க் லேபிள் ஒட்டப்பட்டு அது கடத்தப்பட்டிருக்கிறது. அதை தமிழகத்தினுடைய நுண்ணறிவு கலால் துறையானது கண்டுபிடித்து அவர்கள் மீது வழக்கு போட்டிருக்கிறார்கள். 4 பேரை சிறையில் அடிச்சுக்கிறாங்க. அந்த வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது, சரக்கு பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அது எங்கு தயாரிக்கப்பட்டது என்று சொன்னால் தேனி ஜெயக்குமார் அவருடைய உறவினருடைய இடத்துல அது தயாரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த இடத்துல வந்து சோதனை இடும்பொழுது காலி பாட்டில்கள், சாராயம், மதுபானம் அடக்கி வச்ச பெட்டிகள், இது எல்லாம் அதுக்கான மதுபானம் தயாரிக்கிற தொழிற்சாலையை அங்க இருக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டது. அது வந்து அந்த இடத்துக்கு சொந்தமானவர்கள் கூட ஒரு குற்றம் நடந்தது என்று சொன்னால் அந்த இடத்துக்கு சொந்தமானவர்கள் அதுக்கு சம்பந்தம். அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும். தமிழ்நாடு கலால் துறை நடவடிக்கை எடுக்கிறாங்க. புதுச்சேரி கலால் துறை தூங்கி கொண்டிருக்கிறது, எந்த நடவடிக்கை எடுக்கல. தொடர்ந்து அமைச்சர்களே
ஊழலில் ஈடுபட்டிருக்கிறார்கள், சட்டவிரோத நடவடிக்கை ஈடுபட்டிருக்கிறார்கள், கடத்தலில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. அதனால்தான் இன்றைய தினம் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் இந்த புதுச்சேரி மாநில அரசு ராஜினாமா செய்யணும். முதலமைச்சர் இதுக்கு எல்லாத்துக்கும் பொறுப்பேற்று முதலமைச்சர் ரங்கசாமி ராஜினாமா செய்யணும். இரண்டாவது தேனி ஜெயக்குமார் அவர்கள் ராஜினாமா செய்யணும். இந்த வழக்கு சம்பந்தமா சிபிஐ விசாரணை வைக்கணும். அந்த தந்தன கட்ட கடத்தல் சம்பந்தமா விசாரணை நடக்குது, அதையும் சிபிஐக்கு மாத்திரம். இதுவும் இந்த வழக்கம் இந்த போலி மது பாட்டில் தயாரிக்கிற அந்த தொழிற்சாலைக்கும் விசாரணை சிபிஐ விசாரணை வைக்கணும்னு கேட்கிறோம். தேனி ஜெயக்குமார் அவர்கள் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்யணும் என்று வலியுறுத்துகிறோம். இந்த ஒட்டுமொத்த இந்த அமைச்சரவையில முதலமைச்சர் அமைச்சர்கள் கூண்டோடு ராஜினாமா செய்து விட்டு செல்ல வேண்டும். அப்பொழுதுதான் இந்த ஊழல் ஆட்சிக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும்.